உங்களுடைய ஒவ்வொரு அழுகையும், உங்களுடைய ஒவ்வொரு புலம்பலும், உங்களுடைய ஒவ்வொரு பயமும், உங்களுடைய ஒவ்வொரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கும் கண்ணனை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஞாபகம் வச்சுக்கோங்கோ. ஸோ சந்தோஷமாக இருக்கும், அழாதீங்க. ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு தான் நமக்கு பக்கத்தில் தூங்க முடியுமா? நம்ம பக்கத்தாத குழந்தையா இருக்கட்டுமே. ட்ரெயினில் போகிறோம், ஒரு குழந்தை அழறது, என்னமோ மனசை பிசைகிறது, நமக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம எதுக்கு அழறது? டிஸ்டர்பன்ஸ்ன்றது, ஐயோ அது அது சிரமப்படுறதேன்ற ஒரு அது அழுக சரியாயிடுதா, தூங்குறதாப்பா, தூங்கட்டும். யாரும் சத்தம் போட மாட்டோம், ஃபோன் கூட பேச மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு குழந்தையினுடைய துக்கம், முன்ன பின்ன பழக்கமே இல்லாத நமக்கே இவ்வளவு துக்கமா இருக்குன்னா எத்தனை கோடி கோடி ஜென்மாவா நம்மளோட பழகிறவன். வெளில இருக்கிறவன் இல்லையே, உள்ள இருக்கிறவனாச்சே. வீட்டில் குடும்பத்தை யாரோ ஒருத்தர் உடம்புல அழறா, பக்கத்தில் உட்காந்துருக்கணும், அதுவே மனசு வலிக்கிறதுனா அந்தரியாமியா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து கூட இருக்கிறவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். எதுக்கு அழணும்?